உங்கள் வலது புறமாய் சாய்ந்தோடு இடது புறமாய் சாய்ந்தோடு வழி இதுவே. இதில் நடவுங்கள் உங்களுக்கு பின்னாலே சொல்கிற வார்த்தையை உங்கள் காதுகள் கேட்கும். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்கிறதை காதுள்ளவன் கேட்கிறவன். தேவன் தம்முடைய ஆவியினாலே அவைகளை நமக்கு வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஆகையால் பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறபடியே இன்றைய சத்தத்தை கேட்கிறார்கள். ஒரு இருதயத்தை கடினப்படுத்தாமல் என் ஆண்கள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் சொல்கிறது. வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவரே, பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல் வானத்திற்கு சடதியாக ஒரு முழக்கம் உண்டான நாளை நினைவு கூர்ந்து இன்று எங்கள் நடுவிலே இறங்கி வாழும். ஆண்டவரே, இறைச்சலின் சத்தத்தை அகற்றும். கவலை சத்தம், உலக சத்தம் எல்லாம் ஓய்ந்து போகட்டும். உடைய மெல்லிய சத்தத்தை எங்கள் காதுகள் கேட்குது. எங்களுக்கு கேட்கிற காதுகளை தாரும். நீர் கேட்டவைகளை எங்களுக்கு சொல்லும். வரப்போகிற காரியங்களை அறிவியும். கேட்க ஆவினாலே நிறைந்திருக்க உதவும். நாங்கள் உங்கள் சத்தத்தை கேட்கிறோம். மாடுகள் நாங்கள் உம் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறோம். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று எங்களுக்கு பின்னாலே சொல்லுகிற வார்த்தையை எங்கள் காதுகள் கேட்க செய்யும். இந்த ஆராதனையில் இந்த வேளையில் மனுஷ சத்தம் அமர்ந்து தேவ சத்தம் எழும்பட்டும். உடைய சமாதானத்தை எங்களுக்கு அருளி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நாம் யாவரும் மனிதன் என்று கீதங்களும் கீர்த்தனைகளிலே 6வது பாடலை பாடும். போட்டியிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு இரட்சிப்பு சுகமானோரை. கீதங்களும் கீர்த்தனைகளிலே 6வது பாடல். போற்றிடு ஆன்மமே சிருஷ்டி கர்த்தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு இரட்சிப்பு சுகமானோரை. கூடிடுவோம் பாடிடுவோம் பாருனை, வான்வாய் சபையார் எல்லோரும். போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானை, ஆற்றலாய் காப்பாரே தாம் சட்டை மறைவில் நம்மை. ஈந்திடுவோம் ஈண்டு நாம் வேண்டுமெல்லாம், யாவும் அவரருள் ஈவாம். போற்றிடு காத்துணை ஆசீர்வதிக்கும் பிரானை, பேச்சியே தயவால் நிரப்பும் மாறும் வானாளை. பேரன்பரும் பராபரந்தாயவை, சிந்தை பாய் போத போதும். போற்றிடு ஆன்மமே என்னோடு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை தேவ ஈராசிகள் யாவும். சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய்.
யாவரும் இந்த வண்ணமாக நம் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த இருக்கிறோம். இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்மளை கண்ணின் மடிவில் ஒரு பாதுகாத்து வந்திருக்கிறார். இந்த துதி ஆராதனையின் வாயிலாக ஆண்டவரை துதிக்கத்தக்கதாக, அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்கத்தக்கதாக எவ்வளவு அதிசயமான காரியங்கள் ஆண்டவர் செய்திருக்கிறதாகவே உடைய வாய்களை நீங்கள் விரிவாய்த்திருந்த ஆண்டவரை, நீ செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. 1000 நாவுகள் இருந்தாலும் நீ செய்ததை சொல்லுவதற்கு போதாது. அவ்வளவு நல்லவர், கர்த்தர் நல்லவர் என்பதை உடைய வாழ்க்கை நாங்கள் ருசித்து பார்த்திருக்கோம். அப்பா, சொல்லப்பட போல ஆண்டவரே, நீ எங்களை இதுவரை பாதுகாத்து வந்திருக்கிறீர், எங்களை போஷித்து வந்திருக்கிறீர். உங்களுடைய மாய்களை எங்களை விரிவாய் திறந்து ஆண்டவர் சமூகத்திலே பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துங்கள். ஆண்டவர் நமக்கு பெரியவராக இருக்கிறார், அவர் புகழிடமாக இருக்கிறார், துணையாக இருக்கிறார், அரணாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், மறைவிடத்திலே நம்மை ஒழித்து வைத்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். தீங்கு நம்மை அணுகாதபடி, அது தீங்கு நம்மை துக்கப்படுத்தாதபடி ஆண்டவர் நம்மளை இதுவரை அவர் பாதுகாத்து வந்திருக்க நல்ல தயவை நினைத்து இருதயத்தின் ஆழ்த்தி இந்த ஆண்டவரை நடத்தி வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, எங்களை பாதுகாத்து வந்த பாதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை, இன்னும் உம்மை அதிகமாக நாங்கள் தேட வேண்டும், இன்னும் அதிகமாக உம்மை நாங்கள் துதிக்க வேண்டும், இன்னும் அதிகமாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே அன்புள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை நன்றி செலுத்துகிற காரியங்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கிறது. உம்மை தேடுகிற காரியத்திலே நாங்கள் குறை உள்ள பிள்ளைகளாக இருக்கிறோம். இந்த உலகத்தின் காரியத்தை விட்டு விட்டு உம்முடைய சமூகத்துக்கு வருவதற்கு தகப்பன இன்னும் தயக்கமுள்ள பிள்ளைகளாக இருக்கும். ஆண்டவரே, என்னுடைய குடும்பத்தை இதுவரை நீர் பாதுகாத்து வந்தீரே, என்னுடைய திருச்சபை இதுவரை நீர் கிருபையாக நீர் பாதுகாத்து வந்தீரே. இந்த நாளிலே எத்தனையோ ஜனங்களுக்கு தகப்பனே இந்த இடத்துல வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி விருப்பம் இருந்தாலும் ஆண்டவரே, மருத்துவமனைகளிலே அப்போ அங்கும் எங்கும் தங்களுடைய சொந்த சிக்கி அலைந்து கொண்டு இந்த சூழ்நிலையிலே என் குடும்பத்திற்கு சமாதானத்தை தந்தீரே, எனக்கு தந்தீர்கள். ஆண்டவரே, இருதயத்தை ஆழத்திலிருந்து சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி ஒரு இருதயத்தின் ஆழத்தில் ஒரு 5 நிமிடம் நீங்கள் ஆண்டவரை ஆராதிக்க இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வாயை திறந்த ஆண்டவரே, நீ செய்த நன்மைகளுக்காக உம்மை துதிக்கிறபடி நீங்கள் ஆராதிங்கள். நான் உங்களோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய், ஆராதிப்பேன் இன்னும் ஆர்வமாய், உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூறுவேன், ஆராதனை 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 ஆராதனை. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தெய்வம் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள், எண்ணி எண்ணி பாடுவோம், செய்த நன்மை ஆயிரங்கள், சொல்லி சொல்லி பாடுவோம். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே, நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நம்முடைய தாழ்வில் நம்மை நினைத்தவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. அடிமையின் தாழ்மையை ஆண்டவர் நோக்கி பார்த்தார். இது முதல் எல்லோரும் என்னை பாக்கியம் என்று சொல்லி மரியாள் சொன்னது போல ஆண்டவருடைய தாழ்மையை நோக்கி பார்க்கிற தேவனாக இருக்கிறார். மனிதர்கள் ஒருவேளை நம்மை புறந்தள்ளி விடலாம், மனிதர்கள் ஒருவேளை அந்தஸ்துகளை அல்லது நம்முடைய பின்புலங்களை பார்த்து நம்மளை ஒருவேளை அங்கீகரிக்கிறவர்களாக இருந்தால் ஒரு நாளும் நம்மை தள்ளிவிடாத நேசர்,
ஒரு நாள் நம்முடைய அன்பு ஒரு நாளும் மாறாத நேசர். அவருடைய அன்பின் அளவுக்கு ஆழமில்லை, அது எண்ணி முடியாததாக இருக்கு. ஆண்டவருடைய அன்பு ஒரு நாளும் அது வற்றி போவதில்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் வந்திருக்கிற நாம் உணர்வுள்ள பிள்ளைகளாக ஆண்டவரை மை துதிக்கிறோம் அப்பா. இந்த ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு உண்பதாக நீர் செய்த நன்மைகளை உருவிசி நாங்கள் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்போ எங்களுடைய எண்ணிக்கைக்கு அடங்காத நன்மைகள், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையை சேர்க்கையை சொல்லி அப்பா உடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றி செலுத்த ஒரு நிமிடம் ஆண்டவருக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள். அதை நிறைவு செய்து விடும். ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவரே, முழு இருதயத்தோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எவ்வளவு எங்களுடைய பிள்ளையுடைய படிப்பின் காலத்தில் நன்மை செய்திருக்கிறேன். நான் எதிர்பாராத நல்ல முடிவுகளை நீர் கொடுத்திருக்கிறேன். நான் எதிர்பார்த்திருக்கிற காரியத்தில் நான் நன்மைகளை செய்து கொண்டு வருகிறேன். நான் இதற்கு கொஞ்சம் கூட தகுதி உள்ள பிள்ளைகள் ஆனாலும் இதை நினைவு கூர்ந்திருக்கிறீரே. நீர் மண் என்று சொல்லி நினைவு கூறத்தக்கதாக நீர் எங்களை நினைவு கூறுவதற்கு நாங்கள் எம்மாத்திரம் இதுவரை எங்களை நடத்தி வந்ததற்கு என் தகப்பனை வீடு எம்மாத்திரம் என்று சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய கரத்தினாலே நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்லவே. உம்முடைய சமூகத்திலே கூடி வருவதற்கு ஆண்டவரே நாங்கள் தகுதி உள்ளவர்கள் அல்லவே. உம்முடைய கிருபையை உணர்ந்தவர்களாக, எங்களுக்கு பாராட்டின நன்மைகளை உணர்ந்தவர்களாக நன்றி செலுத்துவதற்கு மாத்திரம் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்மிடத்தில் தகப்பனை செய்த பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிற ஆராதனையாக இந்த துதி ஆராதனைகளுக்கு நீர் மாற்றி தாரும் என்று சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எவ்வளவு நன்மைகள் அப்பா. கேட்கும் போதெல்லாம் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு இறங்குவது போல ஒரு நாள் கூட எங்களை தள்ளி விடாதபடி உம்முடைய தயையை இதுவரை எங்கள் மேல் வைத்து பாதுகாத்து வந்தீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி தகப்பனே. வா, நாங்கள் புரியாத பாதி வழியாக கடந்து வந்தாலும் இல்லை மாறாத நேசராக வழி தப்ப விடாதபடி இதுவரை ஒரு தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமப்பது போல சுமந்து வண்டீரே ஆண்டவரே. எனக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி சப்பா, நன்றி தகப்பனே. சூத்திரம் அப்பா. ஆண்டவருக்கு நன்றி வழிகளை ஏறெடுப்போம். ஆண்டவர் அதில் பிரியமுள்ள தேவனாக இருக்கிறார். உதடுகளின் உற்சாக வழியை ஆண்டவருக்கு நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சோஸ்திர வழிகளை ஆண்டவருக்கு செலுத்துங்கள், அதாவது பிரியமாக இருக்கிறார். நன்றி வழிகளை நாம் ஆண்டவருக்கு செலுத்தும் அதோடைய இருதயம் மகிழும். நம்முடைய வாழ்க்கையில தடைப்பட்டு இருக்கிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நிச்சயமாக உண்டாகவே ஒரு முழு இருதயத்தோடு முழு விசுவாசத்தோடு ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உடைய பாதபடியில வந்திருக்க நாங்கள் ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. இந்த துதி ஆராதனைக்குள்ளாக கடந்து செல்வதற்கு முன்பாக உம்மோடு கூட நாங்கள் ஐக்கியப்படுகிறோம் ஆண்டவரே. உண்மையில் எங்களுக்கு கசப்பு இருக்குமே, ஆனால் ஒருவேளை ஆண்டவரை உண்மையில் எங்களுக்கு தகப்பனே ஏதாவது மன கோபத்தாங்கள் இருக்கும் எந்த நாங்கள் சீர்பொருந்துகிறோம் ஆண்டவரை. உடைய சமூகத்திலே வந்து தகப்பனே உண்மை அகமைகளை தக்கதாக இந்த ஆராதனை நாங்கள் சப்பா பயன்படுத்திக் கொள்ளணும்ப்பா. ஏதோ கடமைக்காக வந்து கடமையாக கடந்து சென்று விடாதபடி தகப்பனை உடைய முழு பிரசனத்தை உணர வேண்டும் ஆண்டவரை. எங்களை நேசிக்கிறதான பரலோகத்தின் தகப்பனை இந்த காலை பொழுதுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. செய்த நன்மைகள் 1000. ஒவ்வொரு நாளும் நெருக்கத்தின் வேலைகளே எங்களுடைய சத்தத்தை நீர் கூப்பிட்டீரப்பா. உங்களுடைய ஆலயத்திலிருந்து எங்களுடைய சத்தம் உடைய சமூகத்து நேராக எழும்பிட்டு என் ஆண்டவர் என் விண்ணப்பத்தை கேட்டார், எனக்கு பதில் கொண்டே விசாலமான பாதையிலே நடக்கப்படான்னு சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம் அதுதான் தகப்பனே. எப்பக்கம் நெருக்கினாலும் நாங்கள் விழுந்து போவதில்லை, எப்பக்கம் நெருக்கினாலும் நாங்கள் ஒரு நாளும் தள்ளாடுவதில்லை. ஆண்டவருடைய கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார். ஆகவே தகப்பனே எல்லோரும் எங்களுக்கு நடத்தி தர முடியாது வந்து பேர் பண்ணி ஆசீர்வதிப்பிறாக வந்து ஊழியக்காரை பயன்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். உங்களுடைய தூய கருத்தில் அனைத்தையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஏசி சொல்ல வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். யாரும் வந்து கொள்ளுங்கள். எந்த நாளிலும் இந்த துதி ஆராதனை நமக்கு நடத்தி தருவதற்காக மேற்கு சபை மண்டலத்திலே ஆண்டவுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிற சகோதரர் பென்னி நம்மத்திலே வந்திருக்கிறார். நம்மளை வாழ்த்தி வரவிருக்க அவர்கள் நம்முடைய திருமண்டலத்திலே ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் ஊழியராக இருந்து செயல்படுவதை நினைத்து நான் ஆண்டவர் இப்போது முன்பாக நம்மளை பாடல் வெளியே நம்மளை வழி நடத்துவார்கள். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. இன்னும் சத்தமா சொல்லுவோம் ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நினைத்து நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த மன மகிழ்ச்சியான ஓய்வு நாளிலும் உங்களோடு கூட இணைந்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தும்படியாக நல்லதொரு வாய்ப்பை தந்த சேகர தந்தை அவர்களுக்கும் அன்போடு அழைத்த நம்முடைய சபை ஊழியர் அவர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டுடைய சமூகத்தில் வந்து
மகிழ்ச்சியோடு ஆண்டவரை தொழுது கொள்ளும்படியாக வந்திருக்கிற திருச்சபையின் பிள்ளைகள் யாவரும் திருநெல்வேலி திருமடல ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு சில பாடல்களை பாடி நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நான் அவருக்கும் தெரிந்த பாடல், தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை என்று சொல்லி கரங்களை தட்டி இசைக்கருவியோடு இணைந்து வாய்களை திறந்து உற்சாகமாய் பாடுவோம். ஆண்டவருக்கு மகிமை செலுத்தி தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலை பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. நல்ல சத்தமா பாடுவோமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். கரங்களை உயர்த்தி சொல்லுவோமா? ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டே செய்வ ஓம் சீதா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே, இந்த நாளில் என்னுடைய செவிகளை நீ திறந்து விட்டீர். இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதானிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயாவா நல்ல கரங்களை உயர்த்தி பரலோக தேவனுக்கு மகிமை செலுத்தும் விதமாக ஆண்டவருடைய சமூகத்தில் யாருமே வெட்கப்பட வேண்டாம். வாழ்க உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்றும் நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதல். நல்ல சந்தோஷமா பாடுவோமா? எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கழிவு. பாப்பா நல்ல கையை தட்டி பாடுமா? தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து கழிவுறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமா கெட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமா கெட்டுமே. நல்ல கரங்களை உயர்த்தி ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே சோத்திரமே, எங்கள் குறை நீக்கும்
வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே. பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகரே, பாவக்காரை போக்கும் வாழ்க வாழ்க நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. என்னை தேடி வந்து மேத்தவரே உனமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மேத்தவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க, ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நிறைய பேர் கையை வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? அம்மாவா இல்லையா? நிறையா வயதான அம்மாமார் கையை கொண்டு வந்திருக்கிறாங்க, வயதான ஐயாமாரும் கொண்டு வந்திருக்காங்க, சிறு பிள்ளைகளும் வாலிப பிள்ளைங்களும் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், அப்படி தானே? காலையில் வீட்டில் நிறையா வேலை செஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன், கலத்தி வீட்டில் வச்சுட்டு வந்தேன். எப்படியா? ஒருவேளை ஆண்டுடைய சமூகத்தில் கரங்களை தூக்குவதற்கு பாடலை பாடுவதற்கு நாம் வெட்கப்பட்டோம் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார்? வருகை நாட்களில் என்ன செய்வார்? வெட்கப்பட்டு இவளை நான் பரலோகத்துக்கு கூட்டு போவேன், அவனை பரலோகத்துக்கு கூட்டு போகலை, நான் விருப்பப்படலன்னு சொல்லி ஆண்டவர் விட்டு விடுவார். ஒருவேளை நீங்கள் முன்ன நின்று கையை தூக்குறீங்க, நானும் முன்ன நின்னா கையை தூக்குன்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்க, அழகா உங்களை முன்ன கூப்பிட்டு கையை தூக்க சொல்லிடுவோம். வரீங்களா? வரீங்களா? முன்ன கை தூக்குங்களா? தொடர்ந்து நாம் உற்சாகமாக பாடுவோம். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. ஆண்டோடைய அளவில்லாத பிரசன்னத்தை நாம் வாஞ்சிப்போம். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். தொடர்ந்து என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார், துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஆண்டுடைய நாமத்தை நாம் உயர்த்தி பாடுவோம். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய அளவில்லாத பிரசன்னத்தை நம்ம எடுத்து ஊற்றி நம்முடைய குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க வல்லவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். என்றும் ஆனந்தம் என் இயேசு தருகிறார். துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. உன்னத மறைவில் வெள்ளவர் நிழலில் என்று தாங்குவே. உன்னத மறைவில் வல்லவர் நிழலில் என்றும் தாங்குவே. தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்று சொல்லுவே. தேவனை நோக்கி அடைக்கலமாய் என்று சொல்லுவே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே.
தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவாமே. தமது சிறகா என்னை மூடி காத்து நடத்துவார். அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகா. அவரது வசனம் ஆவியின் பட்டயம் எனது கேடகா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா அல்லேலூயா ஆனந்தமே. வழிகளிலெல்லாம் என்னை காத்து தூதர்கள் எனக்குண்டு. நல்ல சத்தமா பாடுமா. தூதர்கள் எனக்குண்டு பாதங்கள் மோதாமல் காத்து கரங்களில் ஏங்குவார். பாதங்களில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சிங்கத்தின் மேலும் பாம்பின் மேலும் நடந்து செல்லுவே. சாத்தானின் சகல வலிமையை உள்ள அதிகாரம் எனக்குண்டே. சாத்தானின் சகல வலிமையை வெல்ல அதிகாரம் எனக்குண்டே. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. இரவின் பயங்களும் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. விசுவாசத்தோடு பாருங்க. இரவின் பயங்களும் பகலின் நம்பு எதற்கும் பயமில்லை. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கு உறைவிடாமே. உன்னத தேவன் எனது அடைக்கலம் தங்கு உறைவிடா. அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆனந்தமே. தேவனை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு என்று விடுதலை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து தேவனை சார்ந்து வாழ்கின்ற நமக்கு என்றும் விடுதலை. அவரது நாமம் அறிந்த எனக்கு அவரே அடைக்கலம். அவரது நாமம் அறிந்த நமக்கு அவரே அடைக்கலம். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. ஆபத்து நேரம் கூப்பிடும் எனக்கு என்று பதிலுண்டு. ஆபத்து நேரம் கூப்பிடும் நமக்கு என்று பதிலுண்டு.
என்னோடு இருந்து விடுதலை கொடுத்து என்னை உயர்த்துவாய். இயேசு நம்மோடு இருந்து விடுதலை கொடுத்து நம்மை உயர்த்துவார். அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே, அல்லேலூயா ஆனந்தமே. அல்லேலூயா அல்லேலூயா. நம் யாவரும் அப்படியே எழுந்து நின்று நமக்கு தெரிந்த ஒரு பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். அவர் எழுந்து நின்று, என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கண்களை மூடி கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி நாம் பாடுவோமாம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லம் மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆமென் ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே, உந்தன் சிறகுகளே நிழலில் மகிழ செய்தி. இன்னும் சத்தமா பாடுவோமா? உந்தன் சிறகுகளே நிழலில் மகிழ செய்தி. தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆமென். தூயவரே துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. நல்ல கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நன்றி இயேசுவே. உமக்கே ஆராதனை உமக்கே, நல்லவரே ஆராதனை உமக்கே, வல்லவரே ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் ஓங்கீரோவை தண்ணீரை. நன்றி நிறைந்த உள்ளத்தோடு சொல்லுங்க. எந்தன் பலவீன நேரங்களில் ஓங்கீரோவை தண்ணீரை. இயேசு ராஜா, இயேசு ராஜா என் பலனானே, எனக்கும் பயமில்லை. இயேசு எதற்கும் பயமில்லை. ஆராதனை உமக்கே, அதிசயரே ஆராதனை உமக்கே, நல்லவரே ஆராதனை உமக்கே. அல்லேலூயா ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த நோயுள்ள நாட்கள் எல்லாம், நோயுள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடு. உள்ளத்தினால சென்று பாடுங்க. இந்த நோயில் உள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜானி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே.
ராஜா நீ செய்த நன்மைகளே என்னை துதிடுவே. ஆராதனை உமக்கே நல்லவரே, ஆராதனை உமக்கே அற்புதரே, ஆராதனை உமக்கே அல்லேலூயா, ஆராதனை உமக்கே வல்லவரே, ஆராதனை உமக்கே அதிசயரே, ஆராதனை உமக்கே அற்புதரே, ஆராதனை உமக்கே அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே அல்லேலூயா, ஆராதனை உமக்கே, ஆமென் ஆமென், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. நல்ல கரங்களை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தும் ஆண்டவரே, நாங்களுமே ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய பலவீன நேரங்களிலே ஆண்டவரே எங்களுக்கு எல்லாவுமா இருந்ததே சுவாமி. இந்த ஆராதனை வேளையிலே சுவாமி நாங்கள் உண்மை மகிமைப்படுத்தும்படியாக, நாங்கள் உண்மை போற்றும்படியாக ஆண்டவரே நாங்கள் உயர்த்தும்படியாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆராதனை உமக்கு பிரியமான ஆராதனையாக, உமக்கு உகந்த ஆராதனையாக, நீர் விரும்புகிற ஆராதனையாக, உமை போற்றுகிற ஆராதனையாக, உமை உயர்த்துகிற ஆராதனை அமைவதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரே இந்த வேளையிலே, இந்த மகிமையான வேளையிலே சுவாமி, இந்த மகிமை பொருந்திய ஆலயத்திலே, இந்த மகிமையான ஆராதனை வேளையிலே சுவாமி உங்களுடைய மகிமையின் பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. உங்களுடைய வல்லமை எங்கள் மீது பொழிந்தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவர் என்று சொல்லி கேளுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இது ஆண்டவரோடு உறவாடக்கூடிய ஒரு நேரம், ஒரு மன சிந்தனையோடு, ஒரு முயற்சி கருத்தோடு ஆண்டவரே எங்களோடு இடைபடுங்க சுவாமி. இயேசுவே எங்களோடு கூட இடைபடுங்க சுவாமி. அன்று உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கேளுங்க, ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க, இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க. வேதம் சொல்லுகிற ஸ்தோத்திர பலியிடுவேன் மகிமைப்படுத்துக என்று சொல்லி வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அற்புதரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, அதிசயரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகத்துவமானவரே, மறுரூபமானவரே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பக்கத்துல இருக்கிறவங்களை பார்க்க வேண்டாம். ஐயோ என்ன பக்கத்துல இருக்கவங்க என்ன பண்ணு சொல்லி பார்க்க வேண்டாம். வாய்களை திறந்து சொல்லுங்க. வேதம் சொல்ல வாயு விரிவாய் சுர நன்மையினால் நிரப்புகிற ஆண்டவர் அருகில் வந்து நிற்கிறார். மகனே மகளே ஒரு ஸ்தோத்திரம் சொல்ல மாட்டாயா? ஸ்தோத்திரம் மகிமைப்படுத்துகிறான். ஆண்டவருடைய ஆலயத்திற்கு ஆண்டவரை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் வந்திருக்கிறோமே. ஒரு வார்த்தை சொல்லுங்க, இயேசுவே நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவோமாம். இன்றை தீன மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, இன்றை தீன மாதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினா, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, தந்தனின் கிருபைக்காய் உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. நீரல்லால் எங்களுக்கு பரலோகில் யாருண்டு ஜீவனான உள்ளத்தினால தெரிந்து சொல்லுமா, பரலோகில் யாருண்டு ஜீவனாரா, வேறொரு தேற்றமில்லை பரணியே, ஜீகத்தில் வேறொரு தேற்றமில்லை பரணே. நம்முடைய சமூகத்துல ஒரு விஷயம், நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோமா?
வேதம் சொல்லுகிறது, பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவளை அறிக்கை செய்து விட்டு வருகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க. அப்பா, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. ஆண்டவருடைய துணை நன்மைகளை செய்திருக்கிறார், எண்ணி முடியாத நன்மைகளை செய்த ஆண்டவருக்கு விரோதமாக அநேக வேளைகளில் வேத வசனங்களுக்கு விரோதமாய் செயல்பட்டு இருக்கலாம், ஆண்டுடைய கட்டளைகளுக்கு விரோதமாய் கற்பனைகளுக்கு விரோதமாய் செயல்பட்டு இருக்கலாம். ஆண்டுடைய சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே இந்த பாவத்தை மன்னிங்க. பெற்றோர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கலாம், உடன் பிறந்தவர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்தவர்கள், கணவனுக்கு விரோதமாய் மனைவிக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கலாம், ஊழியங்களுக்கு விரோதமாய் ஊழியர்களுக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கலாம். ஆண்டவரே அந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே. ஒரு விஷயம் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ எவ்வளவு தூரமாய் நம்முடைய பாவத்தை நம்மை விட்டு அகற்றுகிற ஆண்டவர் நம் அருகில் வந்து நிற்கிற மகனே, மகளே, நான் உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய், ஏன் என்னை வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறாய்? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறாரே. யாருக்கும் தெரியவில்லை என்று சொல்ல நினைக்காதே, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். பெற்றோர்கள் பார்க்கவில்லை, உடன் பிறந்தவர்கள் பார்க்கவில்லை, ஊழியர்கள் பார்க்கவில்லை, நண்பர்கள் பார்க்கவில்லை, ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மகனே, மகளே, நீ ஏன் என்னை விட்டு தூரம் சென்று விட்டு ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாயே? உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆண்டவருடைய சமூகத்துல சொல்லுங்க, இயேசுப்பா என்னை மன்னியும் ஆண்டவரே, இயேசுவே என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவே இந்த ஒரு விஷயங்களை மன்னிங்க ஆண்டவரே. அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் உண்டு, துணிகரமாய் செய்த பாவங்கள் உண்டு ஆண்டவரே, என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. இயேசுப்பா என்னை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. பாவங்களை வெறுக்கிற ஆண்டவர், பாவிகளை நேசிக்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் நம் அருகில் வந்து நிற்கிறார். இந்த ஒரு விஷயம் அவனுடைய சமூகத்துல சொல்லுங்க, இயேசுப்பா என்னுடைய பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, இயேசுவே இந்த ஒரு விஷயம் பாவங்களை மன்னிங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல நாமே அர்ப்பணிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் வாசிக்காமல் இருந்த நாட்கள் இருந்திருக்கலாம், ஜெபிக்காமல் இருந்த நாட்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் அழைக்கிறார் நம்மை. அவருடைய சமூகத்துல சொல்லுவோமா, இயேசுவே என்னை மன்னிங்க ஆண்டவரே, இந்த பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, இந்த பரிசுத்த தேவாலயத்திலே எங்களோடு இடப்பட்டுக் கொண்டிருக்கிற கிருபைகளுக்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தினுடைய பாவங்களை அறிக்கையிடுவோமா. இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. நான் பாவம் செய்தேன், உம்மை நோவு செய்தேன், உம்மை தியாகம் செய்தேன், உம்மை நோவு செய்தேன், உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். ஆண்டவருடைய சமூகத்துல சொல்ல, ஆண்டவரே மன்னியும் தெய்வமே, என்னை மன்னியும் தெய்வமே, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. அதனால கண்டு சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கும். மீண்டும் ஒரு விசி சொல்லுங்க, இயேசுவே என் தெய்வமே, என் மேல் மனம் இறங்கோ. அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நான் உமக்காக வாழ என்னை அர்ப்பணம் செய்கிறேன் சுவாமி. ஆண்டவரே
என்னுடைய குடும்பத்திற்கு, என்னுடைய திருச்சபைக்கு, இந்த சமுதாயத்திற்கு ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான அர்ப்பணம் செய்கிறேன். இதோ பரம்பரை கிறிஸ்தவனாக, பெயர் கிறிஸ்தவனாக நான் வாழ்ந்து விடாதபடி சுவாமி உம்மை பிரதிபலிக்க சுவாமி, இந்த திருச்சபைக்கு, இந்த சமுதாயத்திலே சுவாமி, இந்த கிராமத்திலே, படிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே சுவாமி உம்மை நாங்கள் எங்களை மற்றவர்களுக்கு காட்டுவதற்கு கர்த்தாவே நான் என்னை தருகிறேன் ஆண்டவரே, எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லுவோமா? ஏதோ ஆலயத்திற்கு வந்தோம் சென்றோம் என்று சொல்லி அல்ல, ஆண்டவருக்காக வாழக்கூடிய ஒரு அனலுள்ள வாழ்க்கை ஆண்டவர் விரும்புகிறார். இதுவரை நாம் எப்படியும் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த நாளில் கேட்கிறார், மகனே மகளே, எனக்கா என்ன செய்து கொண்டிருக்கிறார்? எத்தனை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி இருக்கிறார்? படிக்கிற இடங்களிலே, வேலை செய்கிற இடங்களிலே சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? அன்றைய கரங்களில் சொல்லுங்க, ஆண்டவரே நான் என்னை உம்முடைய கரங்களிலே தருகிறேன். குயவன் கையில் களிமணி வைத்து அணைவது போல ஆண்டவரே என்னுடைய குடும்பத்திற்கான ஒரு பயனுள்ள மகனாய் வாழ உதவி செய்யுங்க. இந்த திருச்சபைக்கு நான் பயனுள்ள மகனாய் வாழ கர்த்தர் உதவி செய்யுங்க சுவாமி. இந்த சமுதாயத்திலே பயனுள்ள மகனாய், பயனுள்ள மகளாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்க. இதுவரை நான் ஒரு அசிங்கமான ஒரு பாத்திரமாக, ஒரு அலங்கோலமான ஒரு பாத்திரமாக, ஒரு ஓட்டையான ஒரு பாத்திரமாக, ஒரு அழுக்கான பாத்திரமாக நான் வாழ்ந்து விட்டேன் சாமி. வேளையில என்னை தருகிறேன், என்னை ஏற்றுக்கொள்ளுங்க விரும்புகிற ஒரு பாத்திரமாய், ஒரு அழகான பாத்திரமாய், ஒரு அற்புதமான பாத்திரமாய், அநேகருக்கு பிரயோஜனம் உள்ள ஒரு பாத்திரமாய் என்னை பயன்படுத்தும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. இந்த மறுவசி சொல்லுமா? குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம்னா, வெறுமையான பாத்திரம்னா வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வலையும் பாத்திரமா விளங்க செய்யுமே. மீண்டும் ஒரு விசை, வெறுமையான பாத்திரம்னா வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வலையும் பாத்திரமா விளங்க செய்யுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமா வானைந்து கொள்ளும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, வேதத்தில் காணும், வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுவே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வானைந்து கொள்ளுமே. வானைந்து கொள்ளுமே, வானைந்து கொள்ளுமே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் கொடுத்த இந்த மகிமையான ஓய்வு நாள் வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம் சாமி. உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் பாடல்களை பாடியும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும், துதி பலிகள், ஸ்தோத்திர பலிகள், நன்றி பலிகள் மூலமாக ஆண்டவரே உமக்கு மகிமை செலுத்தவும்,
அப்படி பாவங்களை அறிக்கையிடவும் பரிசுத்தமாய் வாழவும் பிரயோஜனமுள்ள ஒரு வாழ்க்கை வாழவும் எங்களை அர்ப்பணிக்க கொடுத்த நல்ல வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனையிலே முழு உள்ளத்தோடு பாடல்களை பாடி மகிமைப்படுத்தி துதி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஆண்டவருக்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி அர்ப்பணித்த ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படி ஆட்சேபிக்கிறோம். கிருபையுள்ள கரம் எங்களை ஆளுகை சேர்த்து வழி நடத்தட்டும். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பொதுவான வேத பாடம் வாசிக்க கேட்போம். வாசிக்க வேண்டிய பொதுவான வேத பாடம் யோவான் எழுதின நற்செய்தி நூல் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை. யோவான் 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரை அடங்கியுள்ள தேவனுடைய வார்த்தையை கேளுங்கள். வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதருக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் இப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விலாவையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீசர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நான் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார் என்பது குறிக்கப்பட்ட 2ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. இது கிறிஸ்துவின் நற்செய்தி. சிறு பிள்ளைகள் திருவசனம் கூறுவார்கள். ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். Pentecost, hearing God's voice in the multitude, all of them were filled with the Holy Spirit and began to speak in other languages as the Spirit gave them ability. Acts chapter 2 verse 4. ஆட்களும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளிய வரத்தின்படி வெவ்வேறு பாஷையில் பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரங்களின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4.
ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. ஆட்களும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளால் பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. தேவனாலே எல்லாம் கூடும். கர்த்தர் நல்லவர். அவர் என்பதை ருசித்து பாருங்கள். ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளிய வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியினாலே தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளில் பேசத் தொடங்கினார்கள். ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளிய வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. திருவசனம் சொன்னபடியே கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. நாம் இணைந்து சொல்லுவோம். ஆட்கொள்ளும் தூய ஆவியானவர் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார்கள். அப்போஸ்தலர் 2:4. பிறந்த நாள் மட்டும் திருமண சபையில் நான் வாசிக்கின்றேன். 24ஆம் தேதியில டி செல்வி, 25ஆம் தேதி ஜே அருள் ஜேம்ஸ், டி மைக்கேல் ராஜ், 26ஆம் தேதியில எஸ் யெகோவா பத்மா, 27ஆம் தேதி சி மனோகரன் முத்தையா, வி மரியம்மாள், எஃப்சி பாய், ஞான செல்வி, எஸ் சுபா, 28ஆம் தேதியிலே ஜே எஸ்தர், ஏ அஜிஸ், ஆர் சுபா, 29ஆம் தேதியிலே டி செல்வி, ஜே டபிள்யூகே ஸ்டார் ஸ்டெல்லா, 30ஆம் தேதியிலே ஜி ராஜன். திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகள் 24ஆம் தேதியிலே திருடி நியூட்டன் ஜீவமணி தர்மராஜ் மற்றும் திருமதி என் பிரிசியா ஜெபசிலி தம்பதியினர், திரு ஜெபமணி டேனியல் மற்றும் திருமதி ஜெனிஃபா இவாஞ்சலின் தம்பதியினர். 26ஆம் தேதியிலே திருடி யோபு மற்றும் திருமதி ஜே அமலா ஜாஸ்மின் தம்பதியினர், திரு ஜே சந்திரசேகரன் அருமைநாயகம் மற்றும் திருமதி டி ஏஞ்சல்ஸ் பிளாரா கமலபாய் தம்பதியினர். 28ஆம் தேதியிலே திருடி லாரன்ஸ் பென்யமின் மற்றும் திருமதி எல் ஜெப சோனியா தம்பதியினர். 29ஆம் தேதியிலே திரு எஸ் ஞான சகாயம் மற்றும் திருமதி எஸ் யெகோவா பத்மாவினை வாழ்த்தி நாம் ஒரு பாடலை பாடுவோம். தலைமுறை தலைமுறை தாங்கும் வினோத
உலகமும் தோன்றி ஒழியாது, தலைமுறை தலைமுறை தாங்கும் தினம். உலகமும் தோன்றி ஒழியாது, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரே தொழுதேத்து என்னால் வரையான் உம்மை தோதரித்த உன் ஆண்டவரே தொழுதேத்து. நம் தலையிலே தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். நேசிக்கிறதான பரலோகத்தின் தகப்பனே, இந்த காலை பொழுதுக்காக மறுபடியும் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த மன மகிழ்ச்சியாக கொடுக்கும் நல்ல நாளின் காலைக்குள்ளே நன்றி செலுத்துகிறோம். திருச்சபையின் பிள்ளைகளாக ஆண்டவரை பிறந்த நாள் மட்டும் நம்மளை அனுசரிக்கிற முடிவன் சமத்தில் வருகிற மாட்டேன் இந்த ஆலயத்தின் பேரிலே இந்த பிள்ளைகள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதத்தின் பாத்திரமாக விளங்கத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்வராக. இதனுடைய வாழ்க்கையை பாராட்டின எல்லாவிலும் நன்மைக்கு அமைத்து துதிக்கிறோம். இன்னும் வருகிற நாட்களிலே எதிர்பார்த்திருக்கிற முடிவை எங்கள் ஆண்டவர் கொடுப்பதற்கு நீர் உண்மை உள்ளது எவனாக இருக்கிறேன். இந்த பிள்ளைகள் ஆண்டவரே இருதயம் மகிழத்தக்கதாக, உள்ளம் குளிரத்தக்கதாக, அவருடைய இருதயம் அதிசயப்பட்டு போதிக்கத்தக்கதாக நன்மையாக இருப்ப முடியாது செபிக்கிறோம் ஆண்டவரே. உடைய துவைக்கடலை அனைத்தையும் அர்ப்பணிக்கிறோம். இயேசு சொல்ல வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அறிவிப்புகள். இந்த ஆராதனை நிறைவுக்கு பின் ஞாயிறு பாடசாலை வகுப்பு நடைபெறும். இந்த ஆராதனை நிறைவுக்கு பின் வாலிப ஆண்கள் பெண்கள் கூடுகை நடைபெறும். நம்ம மத்தியில் இருக்கிற சகோதரர் பென்னி அவர்கள் இதை நமக்கு நடத்தி தர இருக்கிறார்கள். திங்கட்கிழமை மாலை 6 நிறைவுக்கு பின் மிஷனரிகளுக்கான ஜெபம் ஏறெடுக்கப்படும். செவ்வாய்க்கிழமை மாலை 6 நிறைவுக்கு பின் பெண்கள் கூடுகை நடைபெறும். புதன்கிழமை மாலை 6 நித்தானி ஆராதனை நடைபெறும். வெள்ளிக்கிழமை காலை 10 மணிக்கு பெண்களாக நீங்கள் கூடி ஆலயத்துக்கு ஜெபிக்க வர உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற வெள்ளிக்கிழமை 29/5/2026 மாலை 7:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தை வைத்து காத்திருப்பு ஜெபம் நடைபெறும். காத்திருப்பு ஜெபம் முடிவிலே ஸ்நாக்ஸ் மற்றும் தேநீர் வழங்க திருச்சபை குடும்பத்தான் நீங்கள் முன் வர உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 31ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு சேகர அளவிலான வாலிபர் கூடுகை நெடுவலை கிறிஸ்து ஆலயத்தை வைத்து நடைபெறும். திருச்சபை சார்ந்த இருப்பாளர் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். பிஷப் செல்வின் கம்யூனிட்டி கல்லூரி பாளையங்கோட்டை சென்ட் ஜான்ஸ் கல்லூரி ஆசீர்வாதத்தில் நடைபெறுகின்ற கல்லூரியிலே சேர்க்கை நடைபெறுகின்றது. மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைத்தின் கீழாக இயங்கி வருகிற தமிழ் மற்றும் ஆங்கில வழி பயிற்சிக்கான அறிவிப்பு. அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஹியூமன் கேர் 2 வருடம், அட்வான்ஸ் டிப்ளமோ இன் அனாலிசிஸ் டயாலிசிஸ் டெக்னாலஜி 2 வருடம், அட்வான்ஸ் டிப்ளமோ இன் ஆப்ரேட்டிங் ரூம் டெக்னாலஜி 2 வருடம், டிப்ளமோ இன் டயக்னோஸ்டிக் லேப் டெக்னாலஜி 1 வருடம், டிப்ளமோ இன் ஆக்குபேஷனல் தெரப்பி 1 வருடம், டிப்ளமோ இன் இயர்லி சைல்ட்ஹுட் எஜுகேஷன் 1 வருடம். 100% வேலை வாய்ப்பு, பாதுகாப்பான விடுதி வசதி மற்றும் கணினி பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படும். கல்வி தகுதி 10ஆம் மற்றும் 12ஆம் வகுப்பு. ஆகவே வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்வதற்கான உரிமம் பெற்றது. வயது வரம்பு கிடையாது. தென்மேற்கு சபை மண்ட ஞாயிறு பள்ளி ஆசிரியர் பயிற்சி கூடுகை 2026-2027க்கான நாள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை காலை 9:30 மணி முதல் மாலை 4 மணி வரை. இடம் பரிசுத்த பவுலின் ஆலயம், மஞ்சுவலை. பதிவு கட்டணம் ₹100. காலை மாலை சிற்றுண்டி வழங்கப்படும். மதிய உணவு வழங்கப்படும். கலந்து கொள்வதற்கு முன் சேகர் குருவான் ஒப்புதல் பெற உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். சாரால் தக்கர் ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் பாளையங்கோட்டை 2026-2027 ஆண்டுக்கான இடைநிலை ஆசிரியர் பயிற்சி மாணவியர் சேர்க்கை அறிவிப்பு. வயது வரம்பு பிசி மாணவிகளுக்கு 30 வயது, கணவரால் கைவிடப்பட்டோருக்கு 40 வயது. ஆகவே 12ஆம் வகுப்பிலே 1200க்கு 550 மதிப்பெண் பெற்றிருக்கும் அல்லது 600க்கு 270 மதிப்பெண் பெற்ற யாராவது நீங்கள் இதில் விருப்பம்னா நீங்கள் மேலும் தொடர்புக்கு நம்முடைய சேகர குருவான் நீங்கள் தொடர்பு கொள்ள உங்களுடைய அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய 42வது கோபுர பிரசைக்கு பண்டிகைக்கான பண்டிகை வரியின் செலுத்த நீங்கள் விரைவாக செலுத்த உங்களை கேட்டுக்கொள்ளும். அதுபோல ஏல பாக்கி இருப்பேன், அதை நீங்கள் விரைவாக செலுத்த உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளில் மத்தியிலே வந்து ஆண்டவுடைய வார்த்தையை கொடுப்பதற்காக மத்தியிலே கலந்திருக்க அன்பு நான் வாழ்த்தி வரவிருக்கேன். ஆண்டு சென்னமன் அவர்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வார்கள்.
ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, திருநெல்வேலி திருமண்டல ஆண்கள் ஐக்கிய சங்கத்தின் சார்பாக உங்களை அவரும் அன்போடு வாழ்த்தி வரவேற்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே என் ஆண்கள் ஐக்கிய சங்கம் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. ஒருவேளை ஊழியர்கள் குறைவாக இருந்தாலும் அவனுடைய எழுச்சி என்பது பெரிதான அளவிலே காணப்படுகிறது. தொடர்ந்து நீங்கள் ஆண்கள் ஐக்கிய சங்க ஊழியங்களுக்காக ஜெபித்துக்கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுங்க சுவாமி, உம்முடைய மெல்லிய அமர்ந்த சத்தம் உடைய காதுகளிலே துணிக்கட்டும் என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் ஆயத்தப்படுகிறோம் சாமி, எங்களோடு வாரும் ஆண்டவரே என்று சொல்வோமாம். பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, பசும்புல் மேய்ச்சல் அமர்ந்த தண்ணீர் அழைத்து செல்பவரே, தினமும் தேற்றி ஆத்துமாவே, தினமும் தேற்றி அணைத்து கொள்பவரே, எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே, எனது தலைவன் ஏசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பே. ஆமாண்டவரே, மெல்லி அமர்ந்த சத்தம் எங்களுடைய காதுகளில் துணிக்கட்டும், எங்களை வழிநடத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஒரு அருமையான கிராமத்துல ஒரு பிச்சைக்காரன் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தானா. அந்த பிச்சைக்காரன் கிழிந்த சட்டையோடு அழுக்கா ரொம்ப அசிங்கமா அப்படி நடந்து போய்கிட்டு இருக்கான். அவனை ஏறெடுத்து பார்ப்பதற்கு ஆளே இல்லை. பிச்சைக்காரன் போனா நம்ம ஏறெடுத்து பார்ப்போமா? சொல்லுங்களேன், பார்ப்பீங்களா பார்க்க மாட்டீங்களா? சொல்லுங்க, பேசுவீங்களா பேச மாட்டீங்களா? வாயை திறக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ? இங்க வாயை திறக்க மாட்டோம், வெளில போனாதானே நம்ம யாருன்னு தெரியும். அப்படியா இல்லையா? அன்பானவர்களே, நீங்க பேசினாதான் நான் என்ன செய்வேன்? பிரசங்கத்தை என்ன செய்வேன்? சொல்லுங்களேன், முடிக்கணுமா வேண்டாமா? நீங்க முடிச்சான்னா முடிக்கட்டான்னு, நீங்க முடிக்கலாம் வசமா சிக்க போறது யாரு? யார் சிக்குவா? நான் பிரசங்கத்தை நான் பாட்டு கொண்டு போய்கிட்டே இருந்தா கடைசி மாட்டுறது யார் தான் மாட்டுவா? சபை ஊழியர் செத்தாரு. அன்பானவர்களே, இப்போ அந்த பிச்சைக்காரன் போயிட்டு இருக்கான். அப்ப அந்த பிச்சைக்காரனை பார்த்து ஒரு மனிதர் வருகிறார். அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே அவனுடைய அலங்கோல நிலைமையை பார்த்து அவன் மீது இரக்கம் கொண்டு தன்னுடைய பாக்கெட்டில் இருக்கிற பணத்தை எடுத்து 600 ரூபாயை அவனுடைய கையில கொடுத்து அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ வாங்கி இந்த பணத்தை வைத்துக்கொண்டு நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்க, நீ நல்ல கூலி நல்ல நீச்ச மாறிவிடு என்று சொல்லி 600 ரூபாயை கொடுத்துட்டு தன்னிடம் இருந்த ஒரு 100 ரூபாயை பாக்கெட்ல நினைச்சுட்டார் வச்சுக்கிட்டு இந்த பிச்சைக்காரனுக்கு முன்பதாக இந்த முதியவர் கடந்து சென்று கொண்டிருக்கிறார். இந்த பிச்சைக்காரனுக்கு ஒரு ஆசை, இன்னும் எவ்வளவு ரூபா இருக்கு அவர்கிட்ட? 100 ரூபாய் இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த 100 எப்படியாவது பிடுங்க வேண்டும் என்று சொல்லி வேகமா முன்னாடி சென்று கொண்டு அந்த பிச்சைக்காரனை வாங்கி ஒரு மிதிச்சு அவர் கீழே தள்ளி அவர்கிட்ட பாக்கெட்டில் இருந்த அந்த 100 எடுத்து வைத்து கொண்டு கடந்து சென்றானா. அதே போல இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நீங்களும் நானும் கூட அநேக நேரங்கள்ல ஆண்டவர் நமக்கு எத்தனை நாள் தந்திருக்கிறாரு? வாரத்துக்கு 7 நாள் தந்திருக்காரு. 6 நாளும் வேலையை செய்துட்டு 7வது நாளாக ஆண்டோடைய நாளை வஞ்சிக்காம அவருடைய நாளை அவருக்காக கொடுக்கும்படியாக வந்திருக்கிற உங்களை அவரையும் அன்போடு நான் நினைச்சுக்கிறேன், வாழ்த்துக்கிறேன். கொஞ்சம் கையை குப்பி வணக்கம் சொல்லலாமா? சரி, அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. இன்றைக்கு நம்முடைய சிந்தனைக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி பரிசுத்த சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 12வது வாக்கியத்தை யாராவது வாசியுங்கள். 85:12. கர்த்தர் நன்மையானதை தருவார்,
நம்முடைய தேசம் நம்முடைய பலனை கொடுக்கும். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் நன்மையானதை தருவார். ஹல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல இருக்கவங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர். சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்க, கர்த்தர் நன்மையானதை தருவார் அப்படின்னு சொன்ன உடனே உங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா எனக்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய எங்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய கொடுமை என்ன கொடுமை தெரியுமா? இந்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கத்தை ரொம்ப நேரம் என்ன செய்ய முடியாது, பண்ண முடியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் மக்கள் நிறைய பேர் வருவாங்க. இந்த முழுரவு ஜபம், காத்திருவு ஜபம், உபவாச கூட்டத்திலாம் பிரசங்கம் பண்ணதுக்கு நிறைய நேரம் இருக்கும். ஆனால் யார் இருக்க மாட்டா? ஆட்கள் இருக்க மாட்டாங்க. இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாய் பிரசங்கிக்க முடியாத சூழ்நிலை நாங்க என்ன செய்கிறோம், தள்ளப்பட்டு இருக்கிறோம். ஆமாவா இல்லையா? ஆமா. சத்திய வார்த்தைகள் அப்படியே சொல்லியாச்சுன்னா என்ன செஞ்சிடும், எங்க கதை முடிஞ்சது. அன்பானவர்களே, இன்றைக்கு ஆசீர்வாதமான உபதேசங்கள் பெருகிவிட்டது. ஆசீர்வாதத்தை நோக்கி மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே நான் என்ன செஞ்சிட்டேன், அப்படியே மாறிட்டேன். கர்த்தர் நன்மையானதை தருவார். ஆண்டவர் நமக்கு எத்தனை நன்மைகள் செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மளால் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். ஆகவே எல்லாரும் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க அப்படின்னு சொன்னா நம்மளால சொல்ல முடிய மாட்டேங்குது. அப்படிதானே? ஆமாவா இல்லையா? ஆமா. ஏன்னா ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம், அதை சொல்லவே முடியாது. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கன்னு சொன்னா நம்ம வாயில இருந்து என்ன செய்ய மாட்டேங்குது, வார்த்தை வர மாட்டேங்குது. காரணம் என்ன? ஆண்டவர் நன்மை செய்திருக்கார். ஆகவே தான் பாடலை பாடுகிறோம், எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வேன். எப்படி சொல்லுதுன்றே தெரியல ஆண்டவரே. அதான் ஆண்டவரை நாங்க வாய் திறந்து நன்றி சொல்ல சொன்னா சொல்லாம இருக்கிறோம். எத்தனை நன்மைகள் ஆண்டவர் நமக்கு செய்தாலும் நம்ம இன்னும் இதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? நன்மைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். நீங்க வேகமா கவனிச்சீங்கன்னா நானும் வேகமா நினைச்சுவேன், பிரசங்கத்தை முடித்து விட்டு கடந்து செல்வேன். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. எப்போ பிரசங்கத்தை முடிக்கணும்? எப்போ எத்தனை மணிக்கு முடிக்கணும்? 11. வெரி குட். தம்பி தான் என்னுடைய மனதை புரிந்து கொண்டிருக்கிறான். நிறைய திருச்சபைக்கு இப்படிதான் போவேன். எனக்கு கொடுக்கக்கூடிய டைம், ஒரு ஆண்கள் ஞாயிறுக்கு போயிருந்தேன். ஆண்கள் 3 பாட்டு பாடினாங்க, 7 சரணம் இருந்தது. கொயர் 3 பாட்டு, 7 சரணம், 3 வேத பாடம். சபை ஊழியர் போகும்போதே சொல்லிட்டார், ஐயா 9 மணிக்கு நம்ம ஆராதனை ஆரம்பிச்சு 10:30 கரெக்டா முடிச்சிருன்ட்டு. ஆர்வம் இதுல அவ்வளேரும் பாட்டு பாடிட்டு என் கைக்கு வரும்போது மணி 10:15. ஆரம்பத்திலேயே உபதேசர் சொல்லிட்டாரு, நீங்க சரியான நேரத்துல முடிக்கலைன்னா எங்க திருச்சபையில இருக்கிற பெரியவங்க என்ன இங்க இருக்க விட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. நானும் பார்த்தேன், எனக்கு எதுக்கடா வம்பு, நானே கூலிக்கு மாரடிக்க மாதிரி வந்துட்டு போறேன், என்னால எதுக்கியா உங்களுக்கு தொந்தரவு. ஆகவே குறித்த நேரத்தில் நான் முடித்து. அன்பானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு நன்மையானதை தர வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய ஒரு சில காரியங்களை உங்களோடு நான் வேகமாக பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். சங்கீதங்களுடைய புஸ்தகம் 37வது சங்கீதம் 4வது வசனத்தை வாசியுங்கள். சங்கீதம் 37:4. மனமகிழ்ச்சியாயிரு. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால், நாம் எதிர்பார்த்திருக்கிற காரியங்களிலே நீங்களும் நானும் நன்மையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் செய்ய வேண்டிய முதல் காரியம் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். எப்பொழுது மனமகிழ்ச்சியாய் இருப்போம்? சொல்லுங்க, எப்போ மனமகிழ்ச்சியா இருப்போம்? சொல்லுங்களேன், கொஞ்சம் வேகமா பேசுங்களேன். எப்போ மனமகிழ்ச்சியா இருப்போம்? நீங்க பிரசங்கத்தை முடிச்சா நாங்க மனமகிழ்ச்சியா இருப்போம். அப்படியா? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் எதிர்பார்த்து இருக்கிற காரியங்கள் நடக்கும்போது மகிழ்ச்சியா இருப்போம். என் பக்கத்து வீட்டுக்காரன் போயிட்டாமுன்னா மகிழ்ச்சியா இருப்போம். எதிர்த்த வீட்டுக்காரன் இல்லாம போயிட்டா மகிழ்ச்சியா இருப்போம். ஒரு அருமையான கிராமத்துல ஒரு வயதான பாட்டியம்மா இருந்தாங்க. ஆண்டவரை தேடுகிற பாட்டியம்மா. ஆலயத்துக்கு சென்றார்கள், கொடுத்தார்கள், ஜெபித்தார்கள். பக்கத்து வீட்டு பாட்டியம்மாவை பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பொறாமை வந்துட்டு அவங்க கோயிலுக்கே போக மாட்டாங்க. இயேசுநாதர்னா யாருன்றே தெரியாது. ஆண்டவர் அறியாத குடும்பத்துல பிறந்து வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த ஆண்டவர் அறிந்த அந்த பாட்டியம்மாவுக்கு அவங்களை பார்த்து ஒரு பொறாமை வந்தது. ஆண்டவரே, அவளுக்கு நீர் யாருன்னு தெரியாது, ஆனா அவ எவ்வளவு வளர்ச்சி, எவ்வளவு உலகத்துல எவ்வளவு மிகப்பெரிய புகழ்ச்சியில இருக்கிற ஆண்டவரே, ஆகவே நீர் எனக்கு என்ன செய்யணும், நான் உமக்கு தேடுறேன், உண்மை கொடுக்கிறேன், உண்மை வாஞ்சிக்கிறேன், விரும்புகிறேன், நீர் என்ன ரெட்டிப்பாய்
ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் ஆண்டவர்கிட்ட அந்த அம்மா முறையிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரா, இல்ல மகளே, நீ என்னை தேடுவது போதும், நீ என்னை தேடிக்கொண்டு நல்லதா, நான் உனக்கு தந்திருக்கிற இந்த அந்தஸ்து ஆஸ்தி எல்லாம் போதுண்டு. இல்ல அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல இல்ல, நீ அவளுக்கு என்னெல்லாம் கொடுத்திருக்கிறதோ அதே போல எனக்கு எத்தனை வேணும், ரெட்டிப்பான நன்மையே வேணும். அப்படிதான் நம்ம விரும்புவோம், அப்படித்தானே? பக்கத்துல ஒரு ஆளு புது செயின் வாங்கியாச்சுன்னா நமக்கு என்ன இருக்கும், சார் எவ்வளவு பெரிய செயின் வாங்கியிருக்கிறாங்க, நம்மளும் இதை போல வாங்கணும். இப்ப இந்த பாட்டியம்மா ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் அநேக நேரம் அப்படிதான் ஜெபம் பண்றோம். நீர் என்னை ஆசீர்வதித்தால் வழிய நானுமே போக விட. இந்த அம்மா முழங்கால போட்டு முட்டியை போட்டு, ஆண்டவரே அவளுக்கு 1 கொடுத்தா எனக்கு 2 வேணும். சரி, இந்த ஆண்டவர்னு சொல்லிட்டாரு, தொந்தரவு தாங்க முடியாம. இப்ப இந்த பாட்டியம்மா, ஏத்த வீட்டு பாட்டியம்மா ஒரு அழகான ஒரு வீடு கட்டுறாங்க. இப்ப இந்த பாட்டியம்மா ஜெபம் பண்றாங்க. என்ன ஜெபம் பண்றாங்க? எனக்கு எத்தனை வீடு, ரெட்டிப்பான நன்மையை கேட்டிருக்காங்க. 2 வீடு வேணும்ட்டு. ஆண்டவரே எனக்கு 2 வீடு வேணும். ஆண்டவர் 2 வீடு கொடுத்தார், ரொம்ப மகிழ்ச்சி. இப்ப பக்கத்து வீட்டு பாட்டியம்மா ஒரு கார் வாங்குறாங்க. இந்த பாட்டியம்மா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவர் எனக்கு எத்தனை கார் வேணும், 2 கார் வேணும். மகிழ்ச்சியா இருந்தது. இப்படி எல்லாம் 2 கேட்டுட்டே இருக்காங்க. இப்ப இந்த பாட்டியம்மாவோட பேத்தியாளுக்கு கல்யாணம். பக்கத்து வீட்டு பாட்டியம்மா பேத்தியாளுக்கு நல்ல கவர்மெண்ட் மாப்பிள்ள, நல்ல உத்தியோகம். இப்ப இந்த பாட்டியம்மா ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே என் பேத்திக்கு நல்ல மாப்பிள்ள வேணும், 1 மாப்பிள்ள போதும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷம், ஆண்டவர் அதையும் கொடுத்து விட்டார். இப்ப 10 நாளா பாட்டியம்மாவை காங்கல, பக்கத்து வீட்டு பாட்டியம்மாவை. இப்ப இந்த பாட்டியம்மாவுக்கு தூக்கம் வரல. இன்னைக்கு நமக்கு அப்படித்தானே, பக்கத்துல சிலரை பார்க்காம நமக்கு என்ன செய்யாது, தூக்கம் வராது. அவன் நல்லா இருந்தா நமக்கு தூக்கம் வராது, அவன் நாசமா போனாதான் நமக்கு என்ன செய்யும், தூக்கம் வரும். இந்த பாட்டியம்மா பார்க்காங்க, பக்கத்து வீட்டு பாட்டியம்மாவை 10 நாளா காங்கல. என்னாச்சுன்னு இந்த பாட்டியம்மாவுக்கு புலம்பி புலம்பி தவித்து கொண்டிருக்கிறாங்க. பக்கத்துல இருக்க இன்னொரு பாட்டியம்மாட்ட போய் கேட்காங்க, எக்கா பக்கத்து வீட்டு பாட்டியை எங்கன்னு சொல்லி. இப்போ இந்த பாட்டியம்மா சொல்றாவ, அந்த அக்காவுக்கு இடது கையும் விளங்கல, இடது காலும் விளங்கல. இன்றைக்கு அந்த ஆண்டவர் இரட்டிப்பான நன்மை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஒருவேளை 1 வீடு கொடுத்தா 2 வீடு வேணும்னு கேட்ட இந்த பாட்டியம்மாவுக்கு, ஏத்த வீட்டு பாட்டியம்மாவுக்கு இடது கையும் இடது காலும் விளங்காம படுக்கை ஆயிட்டார். ஒருவேளை நம்முடைய ஆண்டவர் அப்படியே கொடுப்பவராயிருந்தா என்ன செஞ்சிருக்கோம், இந்த பாட்டியம்மாவை 2 கையையும் 2 காலையும் விளங்காம ஆக்கியிருக்க. நான் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. அன்பானவர்களே, இன்னைக்கு நாம் மனமகிழ்ச்சி, எதிலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும்? சங்கீதங்களுடைய புஸ்தகம் 119வது சங்கீதம் அதனுடைய 70வது வாக்கியத்தை வாசியுங்கள். சங்கீதம் 119:70. நானும் உம்முடைய வேதத்தில் மனமகிழ்ச்சியா இருக்க. 77 சொல்லுங்க, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சி என்று சொல்லப்படுகிறது. 92வது வசனம் சொல்லுகிற, உம்முடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாக இருந்தால் என் துக்கத்திலே நான் அமிழ்ந்து போயிருப்பேன். காலைல யாரெல்லாம் வேதத்தை வாசித்து இந்த கோயிலுக்கு வந்தீங்க, கரங்களை வைத்தீங்கன்னு சொன்னா நீங்க எல்லாரும் நினைச்சுவீங்க, கண்டிப்பாக கரங்களை வைத்துவீங்க அப்படின்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நீங்க பார்க்கத பார்த்தா எங்கயா நாங்க இன்னைக்கு பைபிளை வாசிக்க. இன்னைக்கு எங்களுக்கு இருந்த வேலையில நாங்க வேலையை முடிச்சுட்டு ஆலயத்துக்கு வர்றதுக்கு 9 மணி ஆலயத்துக்கு, ஆராதனைக்கு எத்தனை மணிக்கு தான் வந்து சேர்ந்தோம்? உங்களை நீங்களே கேட்டு பாருங்க. 9 மணி ஆலயத்துக்கு எத்தனை மணிக்கு வரோம்? 8:30 ட்ரெயினுக்கு எத்தனை மணிக்கு போறோம்? 8 மணிக்கு போய் நிக்கிறோம். 9 மணி ஆலயத்துக்கு சொல்லுங்களேன், 9:30க்கு வரோம். எத்தனை மணிக்கு முடிக்கணும்? கரெக்டா 10:30க்கு முடிக்கலன்னா கம்பு எடுத்துருவோம். அன்பானவர்களே, மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும், வேதத்திலே மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது, ஆண்டவர் கற்றுத் தருகிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் இந்த வேதத்தை கைக்கொள்வோம் என்று சொன்னார், இந்த வேதத்தை சுமப்போம் என்று சொன்னார். இந்த வேதம் நிச்சயமாக நம்மை சுமக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அனுதினமும் வேதம் வாசிக்க வேண்டும், வேதத்தை நேசிக்க வேண்டும். அனுதினம் வேதத்தை வாசிக்காதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது, ஜெபிக்காதவர்கள் கிறிஸ்தவர்களே கிடையாது. உலக பிரகாரம் எல்லா காரியங்களுக்கும் வேலை இருக்கிறது, நேரம் இருக்கிறது. ஆனால் வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நமக்கு என்ன இல்ல? சொல்லுங்களேன், என்ன இல்ல? நேரம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்மை நாம ஏமாற்றி கடவுளை ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, இரண்டாவதாக ஒரு காரியங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்த நான் விரும்புகிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையிலே நன்மையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் சங்கீதம் 37:7 சொல்லப்படுகிறது.
கர்த்தரை நோக்கி அமர்ந்து அவருக்கு காத்திருக்க வேண்டும். முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு நன்மைகளை செய்ய வேண்டும் என்று சொன்னால் மன மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக காத்திருக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? காத்திருக்க வேண்டும். எங்க காத்திருப்போம்? எங்க காத்திருப்போம்? ஹாஸ்பிட்டல்ல காத்திருப்போம், அரசு அலுவலகங்கள்ல காத்திருப்போம், தியேட்டர்ல காத்திருப்போம், ஜவுளி கடையில காத்திருப்போம், ரேஷன் கடையில காத்திருப்போம், சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா பஸ்ஸுக்கு காத்திருப்போம், காருக்கு காத்திருப்போம், எல்லாத்துக்கும் காத்திருப்போம். ஆனா ஆலயத்துல மட்டும் வந்தா நிச்சய மாட்டோம். சொல்லுங்களேன், காத்திருப்பீங்களா காத்திருக்க மாட்டீங்களா? ஆலயத்துல காத்திருப்பிய. அப்ப இன்னைக்கு 11:30 தான் நான் பிரசங்கத்தை முடிப்பேன். இன்னைக்கு எதற்கெல்லாமோ நாம் காத்திருக்கிறோம், ஆண்டோடைய சமூகத்துல காத்திருப்பதற்கு நமக்கு என்ன செய்யல? மனதில்லை. குறிப்பிட்ட நேரத்திற்குள்ளாக என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா நானும் சபை ஊழியராக பணியாற்றி கொண்டிருக்கேன். கிட்டத்தட்ட 10 வருடமாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். ஒரு திருச்சபையில பணியாற்றும் பொழுது அங்க 8 மணிக்கு நாங்க ஆராதனை ஆரம்பிப்போம். அந்த மக்கள்லாம் சொல்லுவாங்க 8:30க்கு 2ஆம் மணி ஆரம்பிப்போம். 10 மணிக்கு நீங்க ஆராதனை முடிச்சிருங்க, 9:45க்கு ஆராதனை முடிச்சிருவாங்கன்னு சொல்லி. ஆனா என் வாய் என்ன செய்யாது? கொஞ்சம் நீள வாய். அது என்ன செய்யும்? 10:15 ஆயிரும். முடிஞ்சவொடனே ஆண்கள் பெண்கள் நிறைய பேர் வருவாங்க, என்கிட்ட வருவாங்க, சார் நீங்க ஆராதனை சீக்கிரம் முடிங்க. அப்ப நான் சொல்லுவேன், என்னால இந்த ஆராதனையை முடிக்க முடியல, நீங்க வேணா நடத்துங்க, நான் வேணா வீட்டுக்கு போயிருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன். என்கிட்ட எவ்வளவு நாள் சொல்லி பார்த்தாங்க, உங்களுக்கு இஷ்டம்லாம் நீங்க என்ன செய்யுங்க, எந்திரிச்சு போயிருங்க, 9:45க்கு போங்க, 9 மணிக்கு போங்க, 8:30க்கு வந்துட்டு 9 மணிக்கு போனாலும் பரவாயில்லன்ட்டு. ஆனா அதுக்கு பிறகு நான் நினைச்சிட்டேன், அந்த சபை ஊழியத்தை விட்டுட்டேன். இப்பவும் அந்த மக்கள் என்ன பார்த்து சொல்லுவாங்க, சார் நீங்க எங்க சபைக்கு வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி. நான் இன்றைக்கும் இன்னும் ஒரு சபையில நான் பணியாற்றி கொண்டே இந்த ஆண்களுக்கு சங்க ஊழியத்தை தொடர்ந்து வருகிறேன். இன்னைக்கு எங்க சபைக்கு இன்னொரு ஊழியர் அனுப்பிட்டு அன்பு அண்ணன் என்னை அழைத்தார்கள். கிட்டத்தட்ட 2 வருஷமா என்னை கூப்பிட்டே இருக்காங்க, நீங்க எங்க பகுதிக்கு வரவே இல்லை என்று சொல்லி. ஆனாலும் ஆண்டோடைய அனாதி திட்டம் இன்னைக்கு ஆண்டவர் அழைத்திருக்கிறார். காத்திருந்து ஆண்டவர் நம்மை இந்த இடத்துல கொண்டு வந்தார். காத்திருக்க வேண்டும். ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஹாஸ்பிட்டல்ல போன மணிக்கணக்கில் காத்திருக்கிறோம். அங்க போய் யாரையும் கேள்வி கேட்க என்ன செய்யாது? முடியாது. இங்க சபை ஊழியர்கிட்ட சொல்லிடுவோம், இனிமே அந்த பிரசங்க யாரும் என்ன செய்யக்கூடாது, கூப்பிடவே கூடாது என்று சொல்லி. அன்பானவர்களே, காத்திருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்துல நீங்களும் நானும் காத்திருக்கும்படியாக அழைக்கப்படுகிறோம். எங்களுக்கு தெரியும் நீங்க எப்பவும் பிரசங்கம் முடிக்கணும்னு சொல்லி. உங்களுக்கு இங்க எத்தனை கடிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு? 2 கடிகாரம். எங்களுக்கு எத்தனை தான் இருக்கு? 1 கண்ணே கண்ணு இருக்கு. உங்களுக்கு எத்தனை இருக்கு? 2 இருக்கு. நீங்க மணியை பார்த்துக்கிட்டு அப்படியே நல்ல பாம்பு நெளிஞ்ச மாதிரி நெளியும் போதே எங்களுக்கு தெரியும் பிரசங்கத்தை முடித்து ஆக வேண்டிய கட்டாயத்திற்குள் நீங்கள் நிற்கிறீர்கள். இல்லை என்றால் உங்களை ஒரே கொத்தாக கொத்தி கொண்டு ஓடுவோம். அன்பானவர்களே, காத்திருக்க வேண்டும். நன்மைகளை பெற்றுக்கொள்ள நீங்களும் நானும் முதலாவதாக என்ன செய்ய வேண்டும்? மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். 2ஆவதாக காத்திருக்க வேண்டும். 3ஆவதாக நம்பிக்கையாய் இருக்க வேண்டும். சங்கீதம் 37:5 சொல்லுகிறது, கர்த்தருக்கு ஒப்புவித்தவர் மேல் நம்பிக்கையாயிரு. நம்பிக்கையா இருக்க வேண்டும். யோபு 15வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறது, அவர் என்னை 13:15 சொல்லப்படுகிறது, அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா, எல்லாவற்றையும் இழந்த சூழல் இந்த யோபு சொல்லுகிறார், அவர் மீது நான் என்ன சொல்வேன்? நம்பிக்கையா இருப்பேன். நம்முடைய வாழ்க்கையில நீங்களும் நான் அப்படி சொல்ல முடியுமா? துன்பங்கள் வரும்பொழுது, துயரங்கள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்போது நம்ம என்ன செய்கிறோம்? இயேசுவான வராது, வேற யாராவது விட்டுட்டு ஓடி இருந்தோம். நான் ஒரு சபை ஊழியராக பணியாற்றி கொண்டிருந்த ஒரு திருச்சபையில வாலிப பிள்ளைங்களுக்குள்ள சண்டை. அப்போ ஒரு பாப்பா வந்தா என்கிட்ட சொன்னான், சார் நான் என்ன நினைச்ச மாட்டேன், இந்த சிஎஸ்சி கோயிலுக்கு நான் வரமாட்டேன் அப்படின்னா. அவன் என்ன சொன்னேன், பாப்பா நீ எந்த கோயிலுக்கு போனாலும், இந்த சிஎஸ்சி விட்டு நீ எங்க போனாலும் உன்னால நிம்மதியாவ இருக்க முடியாதுன்னு. ஆனா இன்னைக்கு அவன் என்ன செய்கிறா? சிஎஸ்சி கோயிலுக்கு தான் வந்து கொண்டு இருக்கிறா. இன்றைக்கு நம்ம நினைக்கிறோம், உடனே நான் கோயிலுக்கு வர மாட்டேன், உடனே நான் கோயில்ல கவர் வைக்க மாட்டேன், காணிக்க வைக்க மாட்டேன். ஒரு துஷ்டி வீட்டுக்கு சென்றிருந்தேன். அப்ப அங்க ஒரு அம்மா அழுதுகிட்டு இருந்தாங்க, ஆண்டவரே உமக்கு கண்ணு இல்லையா, ஆண்டவரே உமக்கு காது இல்லையா. என்னன்னு பார்த்தாங்க, அந்த நபர் இறந்து போனார். இந்த அம்மாவை பத்தி நான் விசாரிச்சேன். சார் நம்ம ஆண்டவர் மீது இவ்வளவு அன்பு வச்சிருக்காங்களோ, அலாதி பிரியத்தினாக இந்த அம்மா இப்படி பேசுறாங்களோன்னு பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா பிரதிஷ்டை பண்டிகை கூட அந்த அம்மா கோயிலுக்கு என்னது இல்லையா, சாப்பிட கூட போனது இல்லையா. ஆனா யாருக்கு வயவு?
ஆண்டவர். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில துன்பங்கள் வரும்பொழுது, உயரங்கள் வரும்பொழுது, வேதனைகள் வரும்பொழுது, நெருக்கங்கள் வரும்போது நாம் சொல்லுகிற ஒரு காரியம், இயேசுவே உமக்கு கண் இல்லையா? நான் இனி நிச்சய மாட்டேன், இந்த கோயிலுக்கு போக மாட்டேன், நான் இந்த கோயிலுக்கு நிச்சய மாட்டேன், காணிக்க கொடுக்க மாட்டேன். இதுவல்ல நம்பிக்கை. யோபு சொல்றாருங்க, எல்லாவற்றையும் இழந்துட்டார், பிள்ளைகள் இழந்து விட்டார், அந்த ஆஸ்திகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிறார், ரத்தமும் ஜலமும் பீறி கொண்டிருக்கிற சாம்பல்ல உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். அவனுடைய மனைவி சொல்றா, வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் துக்கத்திலும் மறுபடியும் நம்மை பிரிக்கும் அளவும் என்று சொன்ன அவனுடைய மனைவி சொல்றா, நீ ஐயா உயிரோட வாழ்ற, நீ வாழ்ந்தது போதும், நீ செத்து போ என்று சொல்லுகிறார். அந்த சூழ்நிலை யோபு சொல்லுகிறார். அவர் என்ன செய்கிறார்? கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். அவர் எதை குறித்தும் கலங்கவில்லைங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அந்த யோபு சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறான்? அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையா இருப்பேன். இதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. ஒரே ஒரு சாட்சியை சொல்லி நான் முடித்து விடுகிறேன். எனக்கு தெரிந்த ஒரு குடும்பத்தினர், ஆண்டவர் அறியாத குடும்பத்திலே, ஆண்டவர் அறியாத கடவுளுடைய பெயரை வைத்து குடும்பமாக பரம்பரையாக ஜீவித்து வந்தவர்கள். திருமணமாகி 13 ஆண்டுகள் ஆகிவிட்டது, குழந்தை பாக்கியம் இல்லை. வருடந்தோறும் 1 லட்சம் 2 லட்சம் என்று சொல்லி மருத்துவமனைக்கு செலவழித்துக் கொண்டிருக்கிறார்கள். செயற்கை கருத்தரிப்புக்கு ஆயத்தப்பட்டார்கள், எல்லாம் கைவிட்டு போனது. அப்போது ஆண்டுடைய வார்த்தையை கேட்டு அவங்க ஊர்ல ஒரு ஆலயம் கட்டி கொண்டிருக்கிறாங்க, சீசு திருச்சபை. இவர் ஒரு ஆட்டோ ஓட்டி கொண்டிருக்கிறார். அப்போ ஒரு நாள் ஆட்டோ ஓட்டி கொண்டுட்டு அந்த ஆலயம் பேஸ்மெண்ட்டும் போட்டிருக்கிறாங்க. அந்த ஆலயத்துக்கு முன்ன அவர் ஆட்டோவை வண்டியில விட்டுக்கிட்டே சொன்னாராம், கடவுளே உம்மை கேள்விப்பட்டிருக்கிறேன், கடவுளே எத்தனையோ லட்சங்களை நான் என்னுடைய மருத்துவமனைக்கு நான் செலவு செய்து விட்டேன். ஒரு வருடத்திற்கு செலவு பண்ணக்கூடிய அந்த மருத்துவ தொகையை நான் இப்போ இந்த ஆலயத்துக்கு கொடுக்கிறேன், எனக்கு குழந்தை பாக்கியத்தை தாரும் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாராம்? ஆண்டவர் அறியாத மதத்துல இருந்து கொண்டே அவர் என்ன செய்யறாம்? முதலாக 50,000 ரூபாய் அந்த ஆலயத்துக்கு கொடுத்தாராம். கொடுத்து விட்டு 3 மாதம் கழித்து அவர் மருத்துவமனைக்கு சென்ற பொழுது அங்கே அவருக்கு ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. மனைவி கற்பந்தரித்திருக்கிறாள். ஹல்லேலூயா. அவர் சொன்ன ஒரு சாட்சி, நான் என் ஆண்டவருக்காக கொடுத்தேன். எத்தனை மருத்துவமனைகள் என்னை கைவிட்டு விட்டது, ஆனால் என் ஆண்டவருக்காக நான் கொடுத்த சமயத்துல அந்த ஆண்டவர் என்னை உயர்த்தினார் என்று சொல்லி இன்றைக்கு 3 பிள்ளைகளோடு இருக்க 2 ஆம்பளை பசங்க, ஒரு பொம்பளை பிள்ளை. ஹல்லேலூயா. இன்னைக்கு குடும்பமா ரட்சிக்கப்பட்ட ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க பேரெல்லாம் கேட்டா என்ன செய்ய முடியாது? பேர் நிறைய பேர் பேரை சொல்லவே முடியாது, பேர் வாய்க்குல என்ன செய்யாது? வராது. ஆனா அவர் பிள்ளைங்களுக்கு வச்சிருக்கிற பேர் என்ன பேர் தெரியுமா? யோசேப்பு, பேதுரு, யாக்கோபு, இப்படிதான் வச்சிருக்கிறார். அவருக்கு பேர் யாக்கோபு, அப்பாவுக்கு பேரு ஆரோன்னு வச்சிருக்கிறாரு, மகளுக்கு ரூத்துன்னு பேர் வச்சிருக்கிறாரு. அன்பானவர்களே, இன்றைக்கு நாமே கேட்டு பார்க்க வேண்டும், நாம் எவ்வாறு நம்புகிறோம் ஆண்டவரை. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், எத்தனை நன்மைகள் பெற்றாலும் நமக்கு என்ன செய்யாது? போதவே போதாது. ஒரு மனுஷன் வாழ்க்கையில எப்போ திருப்தி அடைவான்? எப்போ திருப்தி அடைவாங்க? என் மனைவி சொல்லிக்கிட்டே இருக்கா, ஆகஸ்ட்ல நமக்கு பண்டிகை, குழந்தை பிறந்து 1 மாசம் தான் ஆகுது, பண்டிகைக்கு எனக்கு என்ன வேணும்? ட்ரெஸ்ஸு வேணும். 2 பீரோல் இங்க நான் திறந்தா கீழே விழுந்துகிட்டே இருக்கு. நம்ம 100 பீரோல் வாங்க தான் செய்யணும். ட்ரெஸ் எத்தனை ட்ரெஸ் இருந்தாலும் காணல. இன்னைக்கு போதும் என்கிற மனது இல்ல. எப்போ போதும் என்கிற மனது? ஒரு மனுஷன் எப்போ போதும்னு சொல்லுவான்? சாப்பாடுல மட்டும்தாயா. 3 இட்லி தான் நம்மளால சாப்பிட முடியும். மட்டன் குழம்பு நல்லா இருக்குன்னா 4 இட்லி, இன்னும் நல்லா இருந்துன்னா 5 இட்லி. அதுக்கு பிறகு அவ்வளவுதான், போதும். 1 கிலோ தங்கம் இருந்தாலும் 100 கிராம் வாங்கினாதான் நமக்கு திருப்தியா இருக்கு. ஆனால் சாப்பாட்டுல மட்டும்தான் போதும் என்கிற மனதிற்கு. அன்பானவர்களை, இன்றைக்கு நீங்களும் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் செய்ய வேண்டிய முதல் காரியம் மன மகிழ்ச்சியா இருக்க வேண்டும். 2வது காரியம் காத்திருக்க வேண்டும். 3வது காரியம் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். பக்கத்துல உங்க கரங்களை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டுமானால் மன மகிழ்ச்சியாயிருங்க, காத்திருங்க, நம்பிக்கையாயிருங்க. அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை தருவார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த அருமையான நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு இடைப்பட்ட நம்முடைய அன்பிற்காக நன்றி
செலுத்துகிறோம். வந்திருக்கிற சிறு பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரர், ஆண்கள், பெண்கள், வயோதிபர்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய கரங்களை தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, விசேஷ ஞானத்தினால் நிறைத்து வழிநடத்துங்க. அன்பு பிள்ளைகள் செய்கிற படிப்பின் காரியங்களே கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும், மேன்மைப்படுத்தட்டும். பெரியவர்கள் செய்கிற பணிகளை கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கட்டும், பலம், சுகம், ஆரோக்கியம் இருக்கட்டும். ஆண்டவரே, வயதான தாய்மார்களுக்காக தந்தைமார்களுக்காக ஜெபிக்கிறோம். வயது காலங்களை தேவ பலன் உலோடு கூட இருக்கட்டும். சிறப்பான முறையில் இசைக்கருவி மீட்டு அன்பு சோழக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யுங்க. இங்க பணி செய்கிற சபை ஊழியர்களுக்காக நன்றி செலுத்த, அவருடைய குடும்பங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஊழியத்தின் பாதான இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க, வழி நடத்துங்க. உடைய திருக்கரங்களுக்காக தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த திருச்சபையின வளர்ந்து வருகட்டும். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஆமே. அவர் மனிதன் என்று நம்முடைய காணிக்கையும் படைக்கும் விதமாக கீதங்களும் கீர்த்தனைகளே 447வது பாடலை பாடும். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. கீதங்களும் கீர்த்தனைகளே 447வது பாடல். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. அருட்கடலும் ஈசன் அடியவர் பாசன், அருட்கடலும் ஈசன் அடியவர் பாசன். ஒருக்கம் நிறைந்தவின் உயிரான நேசன். திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆவியும் ஆத்மமும் ஆண்டவர் பங்கே, ஆவியும் ஆத்மமும் ஆண்டவர் பங்கே. கோவில் அவரெல்லாம் புகலிடம் எங்கே. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. சத்திய மார்க்கமும் சகலமுமான, சத்திய மார்க்கமும் சகலமுமான, நித்திய ஜீவனம் விமலனுமான. திருப்பாதம் சேராமல் இருப்பேனோ நான், தெய்வத்தை தேடாமல் பிழைப்பேனோ. ஆறுதல் தேறுதல் அழைத்திடும் தேன், ஆறுதல் தேறுதல் அழைத்திடும் தேன். ஒரு மகிமையில் சேர்த்திடும் தூயன்.
நாம் யாவரும் முழங்கால் பண்ணிட்டு நம்முடைய காணிக்கை ஆலோசனை அர்ப்பணித்து நாம் ஜெபம் செய்வோம். உங்களை நேசிக்கிறதான பரலோகத்தின் தகப்பனே, தூயாதி தூயவரே, உடைய சமூகத்தில் ஆண்டவரே நன்றிகளை ஏறெடுக்கிறோம். ஆண்டவரே, நீர் பாராட்டின எல்லா விதமான நன்மைகளுக்காகவே துதிக்கிறோம். தகப்பனே, இந்த மன மகிழ்ச்சியான இந்த ஓய்வு நாளிலே மன மகிழ்ச்சியோடு ஆராதிக்க தன்ன கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் எங்களோடு பேசின வார்த்தைகளை ஒரு விஷயம் நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கிற ஜனத்திற்கு கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தருக்காக காத்திருக்கிற ஜனத்துக்கு கர்த்தர் நன்மையானதை தருவார். கர்த்தருக்காக அவர் மேல் நம்பிக்கையோடு அவர் மேல் விசுவாசமாக இருக்கிற ஜனங்களுக்கு அவர் நன்மையை தருவான்னு சொல்லி அப்பா உடைய நாங்கள் உடைய வார்த்தையை கேட்டோம். இந்த ஒரு விஷயம் நாங்கள் ஆராய்ந்து பார்க்கிறோம். அடைகளே, மகிழ்ச்சி எதை சார்ந்ததாக இருக்கிறது? ஆண்டோடைய வேதத்தில் மன மகிழ்ச்சியா இருக்கிற பிள்ளைகளாக இருக்கிறோமா? இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலியில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போடு இருப்பான் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னது போல இந்த இரவும் பகலும் உடைய வேதத்தை நாங்கள் நேசிக்க ஆண்டவர் அனுக்கிற பாட்டு செபிக்கிறோம்ப்பா. மேல்தமக்காக காத்திருக்கிற ஜனங்கள் கர்த்தருக்கு காத்திரு, அவன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமானதா இருந்து கர்த்தருக்கே காத்திருந்து சங்கீதக்காரன் சொல்வாப்பா. உடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன். அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார்ன்னு சொல்லி அப்பா விசுவாசமாக அறிக்கை செய்யுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய சமூகத்திலே உங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறார்கள். நன்மைக்காக காத்திருக்கிற ஜனம் தகவலுடைய குடும்பத்திலே அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே நன்மை வேண்டும் என்று சொல்லி நீண்ட நாட்களாக வருடம் காத்திருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே என் நன்மை செய்ய முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை சார்ந்து உம்மை நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகளாக கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ தேசத்திலே குடியிருந்து மேன்மை பெற்ற வார்த்தையின்படி உம்மை நம்பி உம்மை நம்பிக்கை கொண்ட பிள்ளைகளாக உம்மை இன்னும் உறுதியாக படித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளாக அன்றைய மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று சொல்லியப்பா எல்லா சூழ்நிலைகளும் அன்றைய உண்மையை சார்ந்திருக்கிற உண்மையை நம்பி இருக்கிற இரவும் பகலும் உண்மை நோக்கி அப்பா அல்லும் பகலும் கூப்பிட்டு கொண்டு பிள்ளையுடைய வாழ்க்கையிலே என் நன்மை செய்ய முடியாது செவி. அவருடைய ஒருவர் கூட உண்மை தேடுகிற ஜனம் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒரு நாள் வெட்கப்பட்டு சொல்லுடைய வார்த்தையின்படி என்னுடைய பிள்ளைகளப்பா வெட்கப்பட்டு போகாதபடிக்கு நன்மையை சுதந்திரித்து கொள்ள ஆண்டவர் அனுக்கிரப்பட்டபடியா செபிக்கின்ற நாளின் தகப்பனே, தேவையோடு வந்திருக்கிற பிள்ளைகள், கண்ணீர் பாரத்தோடு வந்திருக்கிற பிள்ளைகள், வாழ்க்கையிலே தகப்பனே நம்பிக்கையற்ற நிலைமையிலே ஒருவேளை சமாதானம் வந்திருக்கிற பிள்ளைகள் சமத்திலே கொண்டு வருகிற முடிய வார்த்தை நீ பிள்ளைகளை ஆற்றட்டும் தேற்றட்டும். அப்பா சமாதானத்தை பெற்றுக்கொண்ட பிள்ளைகளாக கடந்து செல்லத்தக்கதாக ஆண்டவர் அனுக்கிரப்பட்டபடியா ஜெபிக்கிறோம். தகப்பனே, நீர் வல்லவர், சர்வ வல்லவர். நீ செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடைபடாது நாங்கள் உணர்ந்திருக்கிறோம். என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நம்பிக்கை நீர் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம்ப்பா. விரும்புவதற்கும் எண்ணுவதற்கும் மேலான பெரிய காரியங்களை செய்கிற தேவன், ஆராய்ந்து முடியாத பெரிய அற்புதங்களை செய்கிற தேவன், அவரிடத்தில் கேட்கிற பிள்ளைகளுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிற நாங்கள் பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைகளும் அவருடைய சமூகத்தை அந்த பாரத்தை இறக்கி வைத்து விட்டு மன மகிழ்ச்சியாய் கடன் செல்ல கிருபை செய்யணும். மறுபடியும் சமூகத்தில் வரும்போது நன்றி செலுத்துகிற பிள்ளைகளாக அப்பா கேட்ட காரியங்களை பெற்றுக்கொண்டோம்னு சொல்லி அப்பா 100% அப்பா விசுவாசத்தில் கடந்து செல்ல ஒரு தீர்மானத்தை எடுத்து பொறுத்தல நீர்விட்டு கிருபை செய்யா ஜெபிக்கிறோம். அப்பா எங்கள் ஆசீர்வதிக்கா ஜெபி வந்த ஒரு கூட வெறுமையாக செல்லாதபடி அப்படி ஆசை நிறைவா பிரச்சனை கண்ணுக்கு கிருபை செய்யா ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா விதமான துதி கனவை உமக்கே தருகிறோம். இயேசு சொல்ல வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய கிருபையும் நம்மோடு கூட இருப்பாராக. பெருமானை பாரும் புண்ணிய பாதமண்டினோம் சுத்தமாகி சீரைத்தாரும் தேடி வந்து நிற்கிறோம். ஏசுநாதோ ஏசுநாதா உந்தன் சொந்த பாயினோ. ஏசுநாதா ஏசுநாதா உந்தன் சொந்த பாயினோ. வீதி பாதை தவறாமல் நேச
நடத்துவி மோசம் பயமும் இல்லாமல் தங்க செய்து தாங்குவி இயேசுநாதா இயேசுநாதா ஒருபோதும் கைவிடி இயேசுநாதா இயேசுநாதா ஒருபோதும் கைவிடி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, உடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகோனை மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. தெய்வ சமானத்தோட சென்று வாருங்கள். எல்லா தோத்திரம் வாலிபர் நீங்கள் அமர்ந்து செல்லுங்கள். அன்பு சொலிப்பு நமக்கு வாலிபர் கூடிய நடத்தி தருவார்.